குரோம்பேட்டை கிழக்கு கந்தசாமிபுரத்தில் செயல்பட்டு வரும் சாரதா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இந்த ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சிறப்பான சாதனை படைத்துள்ளது. தேர்வில் பங்கேற்ற 214 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று பள்ளியின் கல்வித்தரத்தை உயர்த்தியுள்ளனர். பள்ளியின் முதல் மாணவராக ஹர்ஷாந்த் ராஜன் 600 மதிப்பெண்களுக்கு 593 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தார். இரண்டாம் இடத்தை அஞ்சலி 589 மதிப்பெண்களுடன் பெற்றார். மூன்றாவது இடத்தை பிரணேஷ் மற்றும் லட்சுமி நாராயணன் தலா 587 மதிப்பெண்களுடன் பகிர்ந்து கொண்டனர். மேலும் 590க்கு மேல் ஒரு மாணவர், 580க்கு மேல் 10 மாணவர்கள், 570க்கு மேல் 17 மாணவர்கள், 550க்கு மேல் 41 மாணவர்கள் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 500க்கு மேல் 99 மாணவர்கள் மதிப்பெண் பெற்றிருப்பதும் பள்ளியின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. இந்த சிறப்பான தேர்ச்சி முடிவால் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்ததுடன் மாணவர்களின் எதிர்கால கல்வி வளர்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை ஆளுநர் ஏன் அழைக்கவில்லை என்றும் அவரை விரைவாக அழைத்து ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்குமாறு மதுரையில் இளைஞர்கள் சார்பில் சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஜனநாயகத்தை நாங்கள் காப்போம், அதை இளைஞர்கள் கேட்போம் என்ற வாசகத்துடன் பதாகைகளும் வைத்து மறியலில் ஈடுபட்டனர். மக்களின் உரிமைக்காக வேண்டுகின்றோம். தமிழர் ஜனநாயகத்தையும் போட்டு ரோட்லயே உட்கார்ந்துருக்கோம், ஓட்டையும் போட்டு ரோட்லயே உட்கார்ந்துருக்கோம். தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்களே தயவு செய்து கருணை காட்டுங்க. எங்க கிட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. மக்கள் 1,70,00,000 பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. தயவு செய்து எங்களுக்கு அழைப்பு கொடுங்க. தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தயவு செய்து எங்களுக்கு அழைப்பு கொடுங்க. இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நாங்க நகர மாட்டோம். நாங்க ஓட்டு போட்டு மைய கூட இன்னும் காயல. அதனால தயவு செய்து பொதுமக்களினுடைய மனநிலையை கெடுக்காதீங்க. மக்களினுடைய மனநிலைக்கு விரோதமா தயவு செய்து நடக்காதீங்க. ஜனநாயக உரிமையை தயவு செய்து காப்பாத்துங்க. ஜனநாயக நாடு, எல்லாமே சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு. நீலகிரி மாவட்டம் ஏகலைவா மாதிரி பள்ளியில் கோவை மண்டல NCC அமைப்பின் சார்பில் அகில இந்திய NCC மலையேற்ற பயிற்சியானது முதற்கட்டமாக மே 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கோவா, கேரளா, அந்தமான், லட்சத்தீவு, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த 525 மாணவியர் பங்கு பெறுகின்றனர். இதில் அன்றாடம் 12 கிலோமீட்டர் நடைபயிற்சி மற்றும் பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம், MRC மியூசியம், உதகை தாவரவியல் பூங்கா, வானவியல் ஆராய்ச்சி மையம், ஸ்ட்ராபெரி, கேரட் ஆகிய பயிர்களை பயிரிடும் முறைகளையும் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியினை கோவை குரூப் கமாண்டர் நீலகிரி, 31 தமிழ்நாடு NCC கோவை, 5 தமிழ்நாடு பெண்கள் NCC, 6 தமிழ்நாடு NCC, 2 தமிழ்நாடு NCC போன்ற அமைப்புகளில் பயிற்சியை தருகின்றனர். முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நீலகிரி மாவட்ட கமாண்டர் கர்னல் சித்து, NCC முதன்மை அலுவலர் சுப்பிரமணியன் செய்து வருகின்றனர். மலையேற்ற பயிற்சியின் முதற்கட்ட பயிற்சிகளானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சி NCC மலையேற்ற பயிற்சி முகாம் ஏகலைவா மாதிரி பள்ளியில் கோவை மண்டலம் சார்பில் மண்டல கமாண்டர் கர்னல் ராமநாதன் தலைமையில் நடைபெற்று வருகிறது.
Valentine's Day? Today? சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் பாரதி நகர் சந்திப்பில் நடைபெற்றது. தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து வெயிலின் தாகம் தீர்க்க நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், ரோஸ் மில்க், பழ ரசங்கள் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் மாநில, மாவட்ட, பகுதி, வார்டு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பயங்கரமா மதுரை மாநகராட்சி அவனியாபுரம் 100வது வார்டில் உள்ள அப்பகுதி பொதுமக்கள் மாட்டு சாணம், கோழி கழிவு, வீடுகளில் சேரும் குப்பைகளை மெயின் ரோடு, சாலைகளில் வரிசையாக ஒவ்வொரு இடத்திலும் குப்பைகளை கொட்டியும் பிளாஸ்டிக் பைகளை சாலைகளில் வீசிவிட்டும் சென்று விடுகின்றனர். மேலும் கால்வாய் சுத்தப்படுத்தாமல் கழிவுநீர் சாலைகளில் செல்வதால் அப்பகுதி பொதுமக்கள் கழிவுநீரில் நடந்து செல்லும் அவலநிலை மற்றும் துர்நாற்றம் வீசுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் பழனி கோதைமங்கலத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பாலகிருஷ்ணன். இவருக்கு திருமணம் செய்து வைக்க புரோக்கர்கள் மரிய ஜோசப், கிருஷ்ணவேணி மற்றும் சித்ரா ஆகியோர் அணுகியுள்ளனர். சாத்தூரை சேர்ந்த ராமலட்சுமி என்கிற பெண்ணை அறிமுகம் செய்து வைத்த இவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் திருப்பரங்குன்றத்தில் கோலாகலமாக திருமணம் நடத்தி வைத்துள்ளனர். இதற்காக பாலகிருஷ்ணனிடம் இருந்து 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 2 பவுன் தங்க நகையை புரோக்கர்கள் கமிஷனாக பெற்றுள்ளனர். ஆனால் வாழ்க்கை துணையாக வந்த ராமலட்சுமி அடுத்த 15 நாட்களில் மாயமானார். இதனால் அதிர்ச்சியடைந்த பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் புரோக்கர்களை தொடர்பு கொண்ட போதுதான் அந்த அதிர்ச்சி காத்திருந்தது. மாறாக பாலகிருஷ்ணன் மீது வன்கொடுமை புகார் அளிக்கப் போவதாக மிரட்டிய புரோக்கர்கள் மீண்டும் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து பழனி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணை நடத்திய காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த கிருஷ்ணவேணி, சித்ரா மற்றும் மணப்பெண்ணாக நடித்த ராமலட்சுமி ஆகிய மூவரையும் அதிரடியாக கைது செய்தனர். விசாரணையில் ராமலட்சுமிக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதும் இவர்கள் திட்டமிட்டு மாற்றுத்திறனாளிகளை மட்டுமே குறிவைத்து தமிழகம் முழுவதும் பல திருமண மோசடிகளில் ஈடுபட்டு வந்ததும் அம்பலமாகியுள்ளது.
தற்போது கைதான மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திட்டக்குடி, ஆவட்டி, கல்லூர், பாசார், ராமநந்தம், வேப்பூர், சிறுபாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை ஆவட்டி, கல்லூர் கூட்டு சாலையில் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வந்தது. இந்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சிறிது பாதிக்கப்பட்டதுடன் விவசாயத்திற்கு இதனால் நல்ல பலன் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தாழ்வான பகுதிகளில் நீர்த்தேக்கம் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழகத்தை அழைக்காத ஆளுநரின் நடவடிக்கையை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது. திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் தவிகவின் மாவட்ட பொருளாளர் கண்ணதாசன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கலைக்க நடவடிக்கை எடுத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி தனியார் சொகுசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தானது திண்டிவனம் அடுத்த பாலப்பட்டு அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தானது சாலையின் எதிர் திசையில் சென்று தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்த நிலையில் ஒருவர் சம்பவ இடத்தில் பலியானார். இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மயிலம் காவல்துறையினர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தின் மூலமாக பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து நடைபெற்ற இடம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்பதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் அவற்றை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மயிலாடும்பாறை அருகே உள்ள ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கடந்த 28 ஆண்டுகளுக்கு மேல் சங்கராபுரம் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு விளையாட்டு மற்றும் கல்வியில் சிறந்த மாணவர்களை தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை புரிந்து செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2025-2026 ஆண்டு கல்வியாண்டில் பள்ளியில் 312 மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு பயின்று வந்த நிலையில் அனைவரும் கடந்த 2026 மார்ச் மாதம் நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் அனைவரும் கலந்து கொண்டு தேர்வினை எழுதினர். இந்த நிலையில் வெளியான தேர்வு முடிவில் அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். இதனால் சங்கராபுரம் பகுதியில் செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 100% தேர்ச்சியை கொடுக்கும் பள்ளியாக முத்திரை பதித்துள்ளது. மேலும் இப்பள்ளியில் பயின்ற வானாபுரம் பகுதியைச் சேர்ந்த கணிதம், உயிரியல் வகுப்பை சார்ந்த 12ஆம் வகுப்பு காவியா என்கிற மாணவி இந்த ஆண்டு நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் உயிரியல் பாடத்தில் 100 மதிப்பெண்களும், தமிழ், ஆங்கிலம், கணக்கு பாடங்களில் தலா 99 மதிப்பெண்களும், இயற்பியல், வேதியியல் பாடங்களில் தலா 98 மதிப்பெண்கள் பெற்று 600 மதிப்பெண்களுக்கு 593 மதிப்பெண்களை எடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2வது இடமும் சங்கராபுரம் தாலுகா அளவில் முதலிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார். இத்தகைய மதிப்பெண் எடுத்த மாணவி காவியாவிற்கு பள்ளியின் தாளாளர் ஜோசப் சீனிவாசன் மற்றும் பள்ளியின் முதல்வர் சாரல் ஜோசப் ஆகியோர் பெற்றோர் குமார், அம்பிகா முன்னிலையில் பொன்னாடை அணிவித்தும் இனிப்பு வழங்கி பரிசு கொடுத்து சிறப்பாக பாராட்டினர். இந்த நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவிக்கு இனிப்பு வழங்கி பாராட்டினர். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2வது இடமும் சங்கராபுரம் தாலுகா அளவில் முதலிடமும் பிடித்த மாணவி காவியா
நான் இத்தகைய நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு முதல் காரணம் என் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் எனது பெற்றோர் தந்த ஊக்கம்தான் என்றும், பள்ளி நிர்வாகம், போக்குவரத்து மற்றும் கல்வியில் சிறந்த சேவைகளை வழங்கியதால் தான் என்னால் சாதிக்க முடிந்தது என்றும், அதற்காக மனமுவந்து நான் என் பள்ளிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், வரும் காலங்களில் IAS தேர்வில் தேர்ச்சி பெற்று மக்களுக்கு சேவையாற்றுவேன் என்றும் தெரிவித்தார். மேலும் அதே பள்ளியில் படித்த மாணவிகள் ஜான்சி 600 மதிப்பெண்களுக்கு 587 மதிப்பெண்களும், சரண்யா 578 மதிப்பெண்களும் எடுத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் 64 பேர் தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், உயிரியல், கணக்கு பதிவியல் உள்ளிட்ட பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். இவர்களுக்கு தாளாளர், முதல்வர் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். என்னோட பேர் காவ்யா. நான் சென்ட் ஜோசப் அகாடமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சங்கராபுரம் என்னுடைய ஸ்கூலு. நான் வந்து பகண்டை கூட்டுறதுலேருந்து வரேன். நான் வந்து 12th 593 அவுட் ஆஃப் 600 மார்க் எடுத்திருக்கேன். இது கள்ளக்குறிச்சிக்கே செகண்ட் மார்க் அண்ட் தாலுக்காவில் ஃபர்ஸ்ட் மார்க். இந்த மார்க் வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோட பிரின்சிபல் மேம், கரஸ்பாண்டன்ட் சார், இன்சார்ஜ் ஸ்டாஃப், சப்ஜெக்ட் ஸ்டாஃப், இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய ட்ரீம் வந்து IAS ஆகணுன்றது, பீப்புளுக்கு சர்வ் பண்ணுன்றது என்னுடைய ட்ரீம். இந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே சேஃபான ஸ்கூல் அண்ட் இதோட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ண ஸ்கூல் இது தான். நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அந்த ஸ்கூலை. என்னுடைய தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அதியமான் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. பள்ளி அளவில் கணக்கு பாடத்தில் 5 மாணவர்கள், வேதியியல் பாடத்தில் 2 மாணவர்கள், உயிரியல் பாடத்தில் 2 மாணவர்கள் என 9 பேர் பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் பள்ளி மாணவர் தனுஷ் 600 மதிப்பெண்களுக்கு 596 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்துள்ளார். யோகப்பிரியா 600 மதிப்பெண்களுக்கு 594 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ளார். எழிலரசன் 586 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடம். மாநில அளவில் மற்றும் மாவட்ட அளவில் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பாராட்டுகளை பள்ளியின் தாளாளர் வழங்கினார். உயர்கல்வி படிப்பிற்கான ஆலோசனைகளும் வழங்கினார். பள்ளியின் சக ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். சார் கொஞ்சம் நெருங்க, கொஞ்சம் நெருங்க. ஒன் செகண்ட் சார். என்னுடைய பேர் வந்து யோகப்பிரியா. நான் அதியமான் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படிச்சிருக்கேன். என்னுடைய மார்க் வந்து 594.